ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இன் ஷேர் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் டே ட்ரேடிங். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் வந்து அந்த டேலேயே முடிஞ்சிடும். அதுதான் அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றாங்க. இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் செல் பண்ணிட்டும் பை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து நம்ம பொருளை வாங்கிட்டு நம்மகிட்ட பொருள் இருந்தால் தான் விற்க முடியும். இதில் வந்து நம்மகிட்ட பொருள் இல்லாமலேயே விற்றுட்டு அதுக்கு பிறகு வாங்கிக்கலாம். இதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் சொல்கிறாங்க. இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 10,000க்குள்ள ஷேர் தான் வந்து டெலிவரி மார்க்கெட்டில் வாங்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு உள்ள ப்ரோக்கரேஜஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ப்ரோக்கரேஜ் வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட 10,000 வச்சுக்கிட்டு நீங்கள் 50,000 கூட வாங்கலாம். ஆனால் அந்த டேக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அந்தந்த ப்ரோக்கர்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ரோக்கரும் ஒரு டைம் வச்சுருப்பாங்க. மோர் தென் 3க்கு மேலே, ஏன்னா மார்க்கெட் க்ளோசிங் டைம் வந்து 3:30, 3க்கு மேலே வந்து அவங்களே வந்து அந்த பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகிடும், லாஸ் வந்தால் உங்கள் கேபிட்டலில் லாஸு கழிஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ட்ரேடிங் தான். பட் ஆனால் உங்களால் அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 2 வந்து பிடிஎஸ்டி அப்படின்வாங்க. அதாவது பை டுடே செல் டுமாரோ. இதுவும் கிட்டத்தட்ட இன்ட்ராடே ட்ரேடிங் மாரி தான். உங்களுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு பொருளை வாங்கிடணும், நாளைக்கு விற்றுறீங்க, நாளைக்கே விற்றுருவீங்க. அதாவது அரௌண்ட் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் அந்த பொருளை மொமெண்டம் பார்த்து அதனுடைய வால்யூம், அதனுடைய பிரேக் அவுட்டு, அதாவது ரிசல்ட்டு, அதனுடைய பாசிட்டிவ் நியூஸு இதெல்லாம் பார்த்து த்ரூ ப்ரோக்கரேஜஸ் கால்ஸ் மூலியமாவோ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியோ வாங்கி மறுநாள் விற்றுடணும். இதில் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் வந்து பை டுடே செல் டுமாரோ அப்படின்றது பேர். இது ஜென்ரலாக வந்து ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் மார்க்கெட்டில். இன்வெஸ்டார் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டாருக்கு வந்து ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் அப்படின்வாங்க. அதாவது பொசிஷனல் ட்ரேடிங், அதாவது பொசிஷனை வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கை வாங்கி அதை வந்து ஒரு ஆண்டுகளுக்குள்ளேயே அதை வந்து விற்று லாபத்தை அறுவடை பண்ணோம்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்வாங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து லாங் டேர்ம், நீங்கள் வந்து ஒரு பங்கை வாங்கி ஒரு ஆண்டுகளுக்கு மேலே 360 நாள் மேலே வச்சுருந்து விற்றீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் ட்ரேடிங். இது வந்து ஜென்ரலாக வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அடுத்து வந்து இதில் F&O அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்குது. இந்த கேஷ் F&O செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஊக வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து ரொம்ப டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடக்கும். இல்லை கம்பேர் டு கேஷ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஊக வணிகத்தில் தான் வந்து நிறைய நடக்கும். இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு இருக்க மாதிரி வந்து ப்ராஃபிட்டும் ஹை ப்ராஃபிட்டு. சப்போஸ் வந்து லாஸ் ஆனாலும் ஹெவியான லாஸு. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வந்து பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் ஆனவங்க, அதனால் வந்து சூசைட் பண்ணவங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த F&O செக்மெண்ட்ஸில் தான் வந்து அவங்க வந்து லாஸ் ஆகிறாங்க. இதெல்லாம் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரான மனநிலையில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து என்ன லாஸ், இந்த லாஸை வந்து நம்மளால் தாங்க முடியும் அப்படின்னா நம்ம போய் அதில் போகலாம். ஏன்னா அதை தாங்க முடியுன்றப்போ வந்து நம்ம மனநிலை வந்து அதுக்குள்ளே இருக்கும். அதனால் லாஸ் ஆனாலும் நமக்கு அதனோட தாக்கம் வந்து எந்த வித தாக்கமும் ஏற்படுத்தாது நம்ம அன்றாட வாழ்க்கையில். ஸோ வந்து ரொம்ப வந்து இதாக பண்ணணும். இதில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் மாரியே தான். இதுலேயும் வந்து பொருளை வாங்கிட்டு விற்கலாம், விற்றுட்டும் வாங்கலாம். இன்ட்ராடேயில் வந்து அந்த பர்டிகுலர் நாள்லேயே முடிஞ்சிடும். இது வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்கும். ஒவ்வொரு மந்த்து, இந்த மந்த் ஏப்ரல் மந்த்துக்கானதா, மே மந்த்துக்கானதா, ஜூன் மந்த்துக்கானதா, நீங்கள் எந்த மந்த்துக்கு வாங்குறீங்களோ அது அந்த மந்த்து முடியறதுக்கு துறையிறதுக்குள்ள, அதாவது வந்து எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதாவது வந்து வியாழக்கிழமை, இறுதி வியாழக்கிழமை என்று அந்த ஃபியூச்சர்ஸோட கான்ட்ராக்ட் பீரியட் முடியும். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அவங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குற அளவுக்கு ப்ரோக்கரேஜஸ் வந்து எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. ஸோ வந்து லாபம் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மார்ஜின் பெருசாக தேவைப்படாது. அப்போ வந்து மார்ஜின் நீங்கள் வந்து புக் பண்ணி ப்ராஃபிட்டோட ஏர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வாங்கின பிறகு லாஸில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் ஆட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்காமலேயே அந்த பங்கை வந்து விற்றுட்டோ இல்லை வாங்கியோ அந்த பொசிஷனை முடிச்சிருவாங்க. ஸோ வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதேமாதிரி வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ஃபியூச்சர்ஸில். அடுத்து வந்து ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் மாரி தாங்க. இதில் வந்து ஒரு ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும் அப்படின்னு எல்லா ஸ்டாக்கையும் வாங்கலாம் விற்கலாம்னா கிடையாதுங்க. இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். மெயினாக வந்து நல்ல ஸ்டாக்ஸ், நல்ல கேபிட்டல், நல்ல பெரிய கம்பெனிஸ் இவங்க மட்டும் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இருப்பாங்க. சின்ன கம்பெனிஸ்லாம் இதில் வந்து வரமாட்டாங்க.
ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸும் இருக்கும், ஸ்டாக்ஸ் மாதிரி இண்டெக்ஸும் இருக்கும். இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க்கு, அப்புறம் நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸு, அப்புறம் நிஃப்டி மிட் கேப் செலக்ட்டு, எல்லாமே நிறையா இதுவும் இருக்கும். இண்டெக்ஸும் ஃபண்ட்ஸும் வந்து இந்த F&O செக்மெண்ட்ஸில் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ரெண்டாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து காலு, இன்னொன்று வந்து புட் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் அப்படின்னா பைன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் அந்த இதில் வந்து ஒரு ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்லைங் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டாக், ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மே மாதம். இப்போ 100 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு ப்ரீமியம்னு சொல்லிட்டு 10 ரூபான்னு வைப்பாங்க. 110 ரூபா அந்த ஸ்டாக்கோடைய அமௌண்ட்டு ப்ளஸ் ப்ரீமியம் சேர்த்து 110 ரூபா. நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாட் சைஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட்டில் வந்து லாட் சைஸ்ன்னு இருக்கும். ஒரு லாட் அப்படின்றது வந்து 100 குவான்டிட்டி, 500 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி, அதை தான் அந்த ஸ்டாக்ஸுக்கு தகுந்த மாரி இருக்கும். ஸோ அந்த லாட்டை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போ 1 ரூபா ஏறிச்சு அப்படின்னா ஒரு லாட் 1000னா 1000 ரூபாய் ஏறும். 2 ரூபா ஏறிச்சுன்னா 2000 ரூபாய் ஏறும். இதேமாரி அதேமாரி வந்து இறங்குனாலும் 1 ரூபா இறங்குனா 1000 ரூபா நஷ்டமாகும், 2 ரூபா இறங்கணும்னாலும் 2000 ரூபா நஷ்டமாகும். இதுமாரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து யூகிக்கணும். இப்போ வந்து மே மந்தில் வந்து இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூகிக்கணும். யூகிக்கும் போது அது வந்து பாசிட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடன் ஏறும், நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம். சப்போஸ் வந்து நீங்கள் சொல்கிறது நடக்கலை அப்படின்னா அந்த ப்ரீமியம் என்பது வந்து 10 ரூபாவில் ப்ரீமியம் வந்து 9 ரூபா, 8 ரூபா, இது குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நீங்கள் லாஸை சந்திக்க நேரிடும். இது வந்து கொஞ்சம் உங்கள் ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இது எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஹை ரிஸ்க்கு தான், இதுவும் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கு. அதேமாரி வந்து புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு வந்து இறங்குது, சந்தை வந்து இறங்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 100 ரூபா ஒரு பங்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 90 ரூபா போகும். அதாவது வந்து 90 ரூபா போகுன்ற மாதிரி அதுக்கு ஒரு ப்ரீமியம் இருக்கும். அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு ப்ளஸ் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்க அமௌண்ட், இது ரெண்டையும் சேர்த்து அதை தாண்டி கீழே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அந்த எக்ஸ்பைரி முடியும் போது அபரிதமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இதை வந்து நிறையா ஃபண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும். அதேமாதிரி எக்ஸ்ப்ளோ ஆகிட்டு இருக்குது. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 5% 10% ஏர்ன் பண்ணதா, அதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதா சரித்திரம் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த ரிஸ்க்கை பொறுத்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கமாடிட்டி மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த கமாடிட்டி மார்க்கெட்டு தான் வந்து இந்தியாவில் வந்து நீண்ட டைம், ரொம்ப லாங்கஸ்ட் டைம், காலையில் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 11:55 வரைக்கும் இருக்கும். அந்த கமாடிட்டி வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டியில் வந்து ஒன்று வந்து ப்ரீசியஸ் மெட்டல்ஸு, அதாவது மெட்டல் செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். கோல்டு, சில்வரு, அலுமினியமு, லெட்டு, காப்பரு இதெல்லாம் இருக்குங்க. ஒரு 10 மெட்டல்ஸ் கிட்ட. அதேமாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி வந்து இது கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணப்பயிர். அந்த பணப்பயிரில் உள்ள டர்மரிக்கு, பெப்பரு இதெல்லாம் வந்து இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். அமௌண்ட் வந்து ஸ்லைட் மூவிங்காக இருக்கும். 0.10, 0.20, 0.30 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷன்ஸ் மாரி தான், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாரி தான் வந்து கான்ட்ராக்ட் பீரியட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் பீரியடில் வாங்கினது அந்த கான்ட்ராக்ட் பீரியட்லேயே செல் ஆஃப் பண்ணணும். நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் பீரியடில் வாங்கிக்கலாம், அந்த கான்ட்ராக்ட் பீரியட்லேயே முடிச்சுக்கணும், அந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கணும். இன்னொன்று வந்து இதுலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜஸ் வந்து இது எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அந்த மார்ஜின் அமௌண்ட் ஸ்கொயராக கட்டாக குறைஞ்சிட்டு வர ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்கர்ஸ் வந்து உங்கள் பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுலேயே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப, அதாவது வந்து ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடர்ஸ், நமக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், ரிஸ்க் எடுக்கிற பவர் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணி அந்த அன்றாட நியூஸில் கலெக்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 விதமான மார்க்கெட் இருக்குங்க. இது வருங்காலங்களில் அடுத்த ஒரு வீடியோக்களில் இதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி மார்க்கெட்டு, அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு, இதுமாரிலாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.